ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் புதுசாக பார்க்குறவங்க ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பீன்ஸ் பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம். இது பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய இந்த பருப்பு கூட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரசம், காரக்குழம்பு, இந்த மாதிரி சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பீன்ஸை நான் 4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா எலசான பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிட்டேன். துவரம்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து 1/2 hour நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அந்த பருப்பை போட்டுட்டேன். நான் தேவையான அளவு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா அதை தான் எடுத்து நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கெட்டி பகுதியெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டி பகுதியை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது மீடியம் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அரைக்கிற சாம்பார் பொடி. இது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா பருப்பு ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு. அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பத்தை 2 பத்தை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ரொம்ப போடாதீங்க. இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு அதில் போட்டுட்டு அதை நல்லா கொரப்பாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் போனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் மட்டும்தான் நான் விட்டேன். இந்த அளவுக்கு முத்தாக பருப்பு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது கூட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சுட்டேன் நான். நம்ம போட்ட வெஜிடபிள் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த பீன்ஸை போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரம் நம்மளுக்கு அது வெந்துடும். இப்போ நான் அந்த குக்கர்லேயே பீன்ஸை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குக்கரை ஓப்பன் பண்ணி தான் நான் வேக வைக்க போகிறேன். குக்கர் போட்டு நம்ம மூடி வேக வச்சோம்னா பீன்ஸு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி திருப்பி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேங்காய் நான் அரைச்சி வச்சுருந்தேன் சோம்பை போட்டு அதை ஊற்றிக்கிறேன். இப்போ அந்த தேங்காயை ஊற்றிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம இப்படியே நல்லா தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை போட்டு ரொம்ப கொதிக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக ஒரு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோம்பு அந்த தேங்காயில் சேர்த்து அரைக்கும்போது காய் நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டு நம்மளுக்கு. இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பீன்ஸ் பருப்பு கூட்டு ரெடி ஆகிட்டு வருது. இப்போது தேங்காய் ஊற்றி ஒரு கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு
சட்டி எடுத்து வச்சு சட்டி சூடானதும் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க கட் பண்ணி. அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பீன்ஸ் பருப்பு கூட்டை அந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பீன்ஸ் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஒயிட் ரைஸில் போட்டு கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பீன்ஸும் பாருங்கள் ரொம்ப குழையில. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள். நம்ம இப்போது கொஞ்சம் ஆறுனதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப நம்ம ஊற்றலை, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பருப்பு கூட்டு. ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாம்பார் மாதிரி இருக்குங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தான், பெரிய டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். அது கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.